இப்போ வந்து நியூட்டனோட செகண்ட் லா பார்க்கலாங்க. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் ஒரு பாடியில் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எதுக்குன்னா சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு வந்து டேரெக்டாக வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டமில் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குரிய ஃபார்முலாஸ் பாருங்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி, அதாவது இனிஷியல் மொமெண்டம் எப்படி எடுத்துக்கிறாங்க, PI எடுத்துக்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு MU. அதாவது எம்னா வந்து நமக்கு மாஸ்ன்னு தெரியும், யூனா வந்து ஸ்பீடு. ஓகேவா? ஸோ வந்து இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடியை கண்டுபிடிக்க PI இஸ் ஈக்குவல் டு MU, மாஸ் இன்ட்டு ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பாடி இதை கண்டுபிடிக்க PF இஸ் ஈக்குவல் டு MV அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து U வந்து ஸ்பீடுன்னு பார்த்தோம். இப்போ Vனா வெலாசிட்டி ஆஃப் த பாடி சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, Vனா. ஓகேவா? இப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம், நார்மலாக சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி பார்க்குறதுன்னா P இஸ் ஈக்குவல் டு PI மைனஸ் PF மைனஸ் PI கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது ஃபைனல் மொமெண்டம்லேருந்து இனிஷியல் மொமெண்டத்தை கழிச்சா நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் கிடைக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைனல் மொமெண்டம் வந்து ஃபார்முலா என்ன, MV, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்ட்டு ஸ்பீடு by Newton's second law of motion. Force is equal to rate of change of momentum. Force is equal to change in momentum by time. இப்போ வந்து ஃபோர்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த இதை பாருங்கள். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், MV மைனஸ் MU பார்த்தோமா, அதே மாதிரி தான் இது MV மைனஸ் MU பை டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா MV மைனஸ் MUன்னு லாஸ்ட்டாக பார்த்தோம். பை டைம், இப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பை டைம் வந்து சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பை டைம் நம்ம சேர்த்தாச்சு. இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது நம்ம MU வந்து அதாவது மாஸ்னால் கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓகேவா? மாஸுக்கு வந்து கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். கிலோமீட்டர் எடுத்தனால 2 எம்ஐயை வந்து தூக்கியாச்சு. 2 எம்ஐயை வந்து தூக்கிட்டு நம்ம வந்து மீட்டர்னு எடுத்துக்கலாம். மைனஸ் இப்போ மீதி என்ன இருக்குது, V மைனஸ் U பை T இருக்கா, V மைனஸ் U பை T. நம்ம இப்போ ஆக்ஸலரேஷனுக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம் இல்லையா? ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா என்ன, A இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் U பை T தானே ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா. ஸோ A இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் U பை T. இங்கே வந்து K வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், K வந்து 1, Kவோட வேல்யூ வந்து 1 வந்து எல்லாமே எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்லையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து Kவையும் தூக்கியாச்சு நம்ம. K இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தானே. ஸோ வந்து K இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இப்போ வந்து F இஸ் ஈக்குவல் டு M V மைனஸ் U பை T. Kவையும் தூக்கியாச்சு, மீதி இருக்கிறது M V மைனஸ் U பை T. இப்போ வந்து நம்ம V மைனஸ் U பை T வந்து ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலான்னு சொன்னோம் இல்லையா? Since acceleration is equal to change in velocity time, A is equal to V minus U அப்படின்னு கொடுத்துருக்காங்க by time. Hence we have, இப்போ நம்ம நார்மலாக வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த V minus U by Tக்கு பதிலாக A போட்டிருக்கோம். ஏன்னா வந்து V minus U by T தான் வந்து ஆக்ஸலரேஷன், அதனால் அப்படி போட்டிருக்கோம். இப்போ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அவ்வளோதான். இந்த செகண்ட் லா வந்து இந்த மாதிரி ஃபார்முலா தான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். செகண்ட் லா வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் கணக்கில் பண்ணியிருக்காங்க. இன் CGS சிஸ்டத்தில் வந்து இட்ஸ் யூனிட் இஸ் டைன், அந்த யூனிட்டில் பண்ணியிருக்காங்க. டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg/-2. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், ஆக்ஸலரேஷன் வந்து அண்ட் ஆக்ஸலரேஷன் ப்ரொடியூசர்ஸ் வந்து 2 பார்த்தோமா, அதாவது 2. ஓகேவா? அதாவது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவில் வந்து நம்ம வந்து -1 பார்த்தோம், இது -2. ஓகேவா? டெஃபினேஷன் ஆஃப் 1 டைன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டைன் 1 இஸ் ஈக்குவல் டு 1 GCMS/-2. 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 10⁵ டைன். அடுத்து யூனிட் ஃபோர்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அன் ஆக்ஸலரேஷன் ஆஃப் 1 ms/-2 இன் அ பாடி ஆஃப் மாஸ் 1 kg இஸ் கால்ட் யூனிட் ஃபோர்ஸ். ஒரு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு இதில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆக்ஸலரேஷன் எவ்வளோ வேணும்,
1 ms/-2 வந்து ஒரு பாடியில் இருக்கணும். மாஸ் வந்து 1 kg இருக்கணும். அதான் வந்து யூனிட் ஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன? The SI unit of units, gravitational unit of force is kilogram force represented by kgf in the G system. Unit is gram force represented by gf. அதாவது 1 kgf is equal to 1 kg into 9.8 ms/-2 is equal to இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா 9.8 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 gf is equal to 1 g into 980 cm/-2 is equal to 980 dyne. அடுத்து வந்து இம்பல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இம்பல்ஸோட ஃபார்முலா வந்து இம்பல்ஸ்னால் ஜேன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். அது வந்து ஒரு இம்பல்ஸ் எப்போ ஒரு இம்பல்ஸோட எவ்வளோ நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸை நடந்துச்சு எவ்வளோ டைமுக்குள்ளே நடந்துச்சு இதாங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இம்பல்ஸ் எவ்வளோ பெரிய இம்பல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இம்பல்ஸ்னால் என்னென்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ வெரி ஷார்ட் டைம் இஸ் கால்டு இம்பல்ஸ் ஃபோர்ஸ். ரொம்பவே பெரிய வந்து ஃபோர்ஸு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து சின்ன டைம்குள்ளே நடந்து முடிக்கிறது தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து கேச்சிங் எ பால் இன் கிரிக்கெட் லாங் இன் இன்டர்வல் ஆஃப் டைம் பட் ஸ்மால் ஃபோர்ஸ். அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பால் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்ப நேரம், அதாவது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுமா அந்த பால் அடித்தோன்னே இங்கே வர்றதுக்கு. அப்படி வரும்போது அது வந்தோன்னே பிடிக்கிறது வந்து டக்குன்னு பிடிச்சிருவோம். அது அவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், ஆனால் பிடிக்கிறது வந்து நம்ம டக்குன்னு பிடிச்சிருவோம் இல்லையா. ஸோ ரைடிங் 2-wheeler on a damaged road. The spring in the wheel helps to reduce the shock. இப்போ வந்து இன்னொன்று ஒரு பைக் வந்து ஓட்டுறோம், ஒரு 2-wheeler ஓட்டுறோம். ஒரு 2-wheeler ஓட்டும்போது எப்படி ஓட்டுறோம்? ஒரு டேமேஜான ரோட்டில் ஓட்டுறோம். ரொம்பவே ஒரு குண்டு குழியமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓட்டும்போது நமக்கு வந்து அந்த வண்டி ரொம்பவே ஆட்டாமல் என்ன பண்ணுதுன்னா எப்படி அது ஆடாமல் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கு, அந்த பைக்லலாம் ஸ்ப்ரிங் இருக்கும்ல, அந்த ஸ்ப்ரிங் வந்து அந்த வீலை உள்ளே கீழே இறங்கும் போது கீழே வளைஞ்சி விரிவாக கொடுக்கும். மறுபடியும் ஒரு மேடு வரும்போது இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் சுருங்கிக்கும். இப்படி தான் வந்து நமக்கு கொஞ்சமே வந்து ரொம்பவே டேமேஜாக இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் இருக்கும். அடுத்து நியூட்டனோட 3rd law தாங்க பார்க்க போகிறோம். 3rd law of motion. இதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்பவே ஈஸி. For every action there is a equal and opposite reaction. They always act on 2 different bodies. நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுக்குமே எதிர்வினை இருக்கும், அதாவது ஒரே மாதிரி இருக்கும் எதிர்வினை. For every action there is a equal, ஒரே மாதிரி ஈக்குவலான, அப்புறம் ஆப்போசிட் ரியாக்ஷன் எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டை பலார்னு அறையிறீங்க, திருப்பி என்ன வரும்? திருப்பி அதே ஈக்குவலான ஃபோர்ஸில் நமக்கு விழுகும் அந்த அடி, ரைட்டா? அதே மாதிரி தான் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகுது. நீங்கள் போய் கொடுத்தது உங்களுக்கு திருப்பி வருது இல்லையா, அதுவும் வந்து நமக்கே வருது, நம்ம கொடுத்தது நமக்கே வருது. ஓகேவா? அதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சரி, இப்போ நம்ம புக்கில் கொடுத்துட்ட எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் பார்க்கலாமா? இப்போ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அது வந்து காற்றை வந்து கீழே தள்ளுது. அதுக்கு அந்த காற்று திருப்பி என்ன பண்ணுதுன்னா அந்த பறவையை மேலே தள்ளுது. இதான் அவங்க the air pushes the bird upwards. இதான் வந்து ரியாக்ஷன். ஓகேவா? ஆக்ஷன் என்னது? பறவை வந்து அதோட விங்ஸை வச்சு காற்றை கீழே தள்ளுது. ரியாக்ஷன் என்னது? அந்த காற்று அந்த பறவையை மேலே தள்ளுது, ரைட்டா? அடுத்து பாருங்கள், when a person swims, ஒரு பர்சன் வந்து நீச்சல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியில், அவர் வந்து என்ன பண்ணுவார்? அந்த தண்ணியை பின்னாடி தள்ளுவார், இது ஆக்ஷன். அதே மாதிரி அந்த தண்ணி அவரை முன்னாடி தள்ளுறது ரியாக்ஷன். ஓகேவா? அடுத்தது என்னென்னு பாருங்கள், ஃபயர் அ புல்லட். ஒரு கன்லேருந்து நீங்கள் ஒரு புல்லட்டை ஃபயர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்று வந்து ஃபயர் பண்ணுவீங்க, அந்த புல்லட் வந்து முன்னாடி போகும். அப்போ அந்த புல்லட் என்ன பண்ணும்? இந்த கன்று இதை பின்னாடி தள்ளிவிடும், இந்த ஃபோர்ஸுக்கு ரியாக்ஷனை பின்னாடி தள்ளிவிடும். அதான் வந்து ரியாக்ஷன். நீங்கள் ஃபயர் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற ஆக்ஷன் முன்னாடி புல்லட் வந்து போகுது, அது கொடுக்குற ரியாக்ஷன் நீங்கள் பின்னாடி வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆவீங்க. அதான். அடுத்து வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் தாங்க பார்க்க போகிறோம். நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அன்டில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தம். நம்ம லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சுமே இருக்காது எது வரைக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் பண்ணாத வரைக்கும். ஓகேவா?
இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா இங்கே பாருங்களேன், ஒரு பால், இந்த பால் வந்து பெரிய பால்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இது சின்ன பால். இப்போ இந்த பால் வந்து ரெண்டுமே வந்து ஒரே சைடில் வந்து மூவ் ஆகுது, 2 பாலுமே வந்து இந்த சைடு மூவ் ஆகுது, ஓகேவா? இப்போ திடீர்னு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாலை இந்த சைடு வந்து மூவ் பண்ண வைக்கிறோம், இந்த பாலை இந்த சைடு வந்து உருட்டி விட்றோம் ரொம்ப தூரம். இப்போ இங்கே இருக்குன்னா இங்கேயும் 2 சைட்லேருந்தும் இப்படி உருட்டி விட்றோம். உருட்டி விடும்போது என்ன ஆகும், ரெண்டுமே இப்படி மூவ் பண்ணும்போது 2 பாலுமே வந்து ஈக்குவலாக வந்து இந்த சைட் போய்கிட்டே இருக்கும், ஓகேவா? அதான் வந்து ஈக்குவலாக போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம இப்படி உருட்டி விடும்போது 2 பாலும் வந்து இடிக்குமா, இங்கே இந்த சைடு வந்து இங்கே இடிக்குமா, இப்படி இடிக்கும்போது என்ன ஆகும், பெரிய பால் வந்து அதை இடிச்சிட்டு, ரெண்டும் இடிச்சிட்டு, பெரிய பால் இடிச்சிட்டு இந்த சைடு தான் போகும். சின்ன பால் இடிச்சிட்டு அந்த சைடு போகாது, ஏன்னா அது வந்து சின்ன பால் தானே. ஸோ வந்து அதுக்கு வெலாசிட்டி கம்மியாக தான் இருக்கும், அது இந்த சைடு தான் போகும். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது FA, ஃபோர்ஸ் A is equal to mass 2, வேல்யூ அதாவது V2 velocity 2 மைனஸ் ஸ்பீட் 2 அதாவது U2 பை டைம். ரெண்டுமே வந்து இடித்த ஃபோர்ஸுக்கு வெலாசிட்டி மைனஸ் டைம் ஸ்பீட்னால் வந்து இந்த ஒரே சைடு தான் போகும். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் பியில் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து பி சைடு தான் போகும். இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பை தேர்ட் லா ஆஃப் மோஷன், இது வந்து தேர்ட் லா ஆஃப் மோஷனில் வந்து சொல்கிறாங்க. ஆக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸும் கண்டிப்பாக நடக்கும். அதான் வந்து சொல்கிறாங்க FB இஸ் ஈக்குவல் டு FA. அடுத்தது பாருங்கள், M1 V1 மைனஸ் U1 பை டைம் இஸ் ஈக்குவல் டு M2 V2 மைனஸ் U2 பை டைம். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன், இது வந்து ஆக்சலரேஷன் தானே இந்த ஃபார்முலா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன், அதாவது ஃபோர்ஸ், ஆக்ஷன் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதான் வந்து இத்தனை தாட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஒன்று தான். நீங்கள் எத்தனை தாட்டி பார்த்தாலுமே எல்லாமே ஒன்று தான். ஆக்ஷன் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ், FB FA எல்லாமே வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான். அடுத்து வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் தான் அடுத்து. on the basis of laws of conservation of linear momentum as well as Newton's third law of motion. அதாவது இது எந்த பேசிஸ் நடக்குதுன்னா லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமோட பேசிஸ் நடக்குது. அதே மாதிரி தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஒரு ராக்கெட் வந்து இங்கே பாருங்கள், இந்த ராக்கெட் வந்து ப்ரொபல்ஷன், அதாவது ஒரு ராக்கெட் பறக்கிறதுக்கான பேசிக்கான இது என்னென்னா நியூட்டனோட தேர்ட் லாவும் லீனியர் மொமெண்டம். இந்த 2 ஃபார்முலாவை வச்சு தான் வந்து ஒரு ராக்கெட் பறக்கிற கான்செப்ட் நடக்குது. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோங்க. Propellant fuel tank is filled and start by burning fuel. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரொப்பலண்ட் ஃபியூவல் டேங்க்கில் வந்து ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஃபியூவல் ஃபில் பண்ணோன்னே அது வந்து எரிக்கிறாங்க. அது எரிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கும்போது தான் அது வந்து ஹை ஸ்பீடில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபியூவல் வந்து எரியும் போது தானே வந்து ராக்கெட் வந்து பறக்கும். கீழே வந்து அந்த தீ வந்து தானே ஃபஸ்ட்டு பறக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா ராக்கெட் பறக்கிறதெல்லாம்? இப்போ வந்து 3க்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ராக்கெட் போச்சுல்ல, அதான் கீழே வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகும், அந்த ஃபியூவல் எரிஞ்சு தீ வந்து கீழே வரும். அந்த தீயை வந்து கீழே ஏர் புஷ் பண்ணி மேலே வந்து அந்த ராக்கெட்டை வந்து தள்ளும். அது இப்படி தள்ளும்போது தான் ஸ்டார்ட்ஸ் வித் ஹை ஸ்பீடு, ஒரு ஹை ஸ்பீடில் வந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஹென்ஸ் தேர்ட் லா இஸ் யூஸ்டு. அப்போ வந்து அங்கே தேர்ட் லா யூஸ் ஆகுது. அதாவது ஒரு ஆக்ஷனை கொடுத்து இன்னொரு ரியாக்ஷனை வாங்குறது. கீழே வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குது, அது திருப்பி வந்து நம்ம ராக்கெட்டை மேலே தள்ளுது. அதான் இங்கே தேர்ட் லா வந்து யூஸ் ஆகிருக்கு. வெலாசிட்டி இஸ் யூஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் கிராவிடேஷனல் இஸ் எஸ்கேப் வெலாசிட்டி. அதாவது இப்போ வந்து ஒரு ராக்கெட் வந்து பறக்குதுன்னா நம்ம எர்த்தோட அவுட்டர் லேயர் வரைக்கும் தான் வந்து அந்த ராக்கெட் ஃபியூயல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஃபோர்ஸில் வந்துச்சோ அவ்வளோ ஃபோர்ஸில் தான் வந்து எர்த்தை விட்டு வெளியே போகும்போதும் போகும். ஏன்னா வந்து எர்த்துக்கு வெளியே கிராவிடேஷன் கிடையாது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. எர்த்துக்கு வெளியே கிராவிடேஷன் கிடையாதுன்றதுனால எவ்வளோ ஃபோர்ஸில் நம்ம ராக்கெட் வந்து இப்போ பறந்துச்சோ அதே ஃபோர்ஸில் தான் எர்த்தை விட்டு வெளியே போகும்போது பறந்துட்டுருக்கோம். அது நிற்காமல் அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும், ஒரே டைரெக்ஷனில் தான் போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலேருந்து அடுத்து போகும்போது இந்த அதே வெலாசிட்டிலே போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கிராவிடேஷன் தான் பார்க்க போகிறோம். நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பார்ட்டிகளுமே, இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லா பார்ட்டிகளுமே வந்து ஒன்றை வச்சு இன்னொன்று வந்து அட்ராக்ட் பண்ணும். அதோட ஃபோர்ஸை வச்சு ஒன்றானதை வந்து அட்ராக்ட் பண்ணும். எல்லா பார்ட்டிகளுமே அட்ராக்ட் பண்ணும்.
இந்த பாருங்கள், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இஸ் ஈக்குவல் டு F1 இஸ் ஈக்குவல் டு M1 இன்ட்டு M2, அதாவது மாஸ் 1 இன்ட்டு மாஸ் 2 வந்து ஃபோர்ஸ். அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் இஸ் ஈக்குவல் டு 1/r², இதான் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து F இஸ் ஈக்குவல் டு GM1 GM2/r2, இதான் வந்து ஃபோர்ஸுக்குரிய ஒரு ஃபார்முலா. அது எப்படி வந்துச்சு நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ வந்து ஜீனா என்னது, இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அதோட எஸ்ஐ சிஸ்டம் அப்புறம் நம்பர், அது என்னென்னா இதோட எஸ்ஐ நம்பர் என்னது 6.674 இன்ட்டு 10⁻⁻11. அதே மாதிரி எஸ்ஐ சிஸ்டம் எஸ்ஐ யூனிட் என்னதுன்னா nm² kg -² ஓகேவா. அடுத்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் பார்க்க போகிறோம். அதுக்குரிய அதாவது சிம்பிள் வந்து g, அதாவது ஸ்மால் g. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் வி த்ரோ அ பால் அப்வர்ட் இட் கம்ஸ் ஸ்லோலி சம் டைம் அண்ட் ஃபாஸ்ட் இன் சம் ஹைட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு பாலை மேலே தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல அதாவது ஒரு லேயரில் வந்து காற்று அதிகமாக அடிக்கும், அந்த லேயரில் வந்து பால் வந்து ஃபாஸ்ட்டாக வரும். இன்னொரு லேயரில் அந்த லேயரில் வந்து பால் வந்து ஸ்லோவாக வரும். இன்னொரு லேயர் அடுத்த லேயர் அது கீழே வரும்போது அந்த லேயரில் காற்றே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னாகும், டக்குன்னு வந்துடும் அந்த பால். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு லேயரில் ஒரு பால் அந்த பால் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா அடுத்த லேயரில் அதே பால் தான் ஸ்லோவாக வரும். இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒரு இடத்துல கிராவிட்டி நிறையா இருக்கும், ஒரு இடத்துல கிராவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதான் வந்து இந்த இதான் சொல்லியிருக்காங்க. காஸ் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் ஏர், அந்த ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ ஸ்பீடில் காற்றடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பால் வந்து கம்மி கூட மாதிரி ஆகிக்கிட்டே வரும். இப்போ வந்து இந்த ஜி பாருங்கள், ஸ்மால் ஜி வந்து என்ன சொன்னேன், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அந்த மாதிரி எர்த்தில் வந்து கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9.8 ms/-2 தான் வந்து எர்த்தில் வந்து கிராவிட்டி இருக்குது. இப்போ இதே வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு எஸ்ஐ சிஸ்டம் என்ன யூனிட் என்னன்னா ms/-2. இப்போ வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தோம், கிராவிடேஷன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜி அண்ட் ஜி, அதாவது ஸ்மால் ஜி அண்ட் கிரேட்டர் ஜி. கிரேட்டர் ஜினா என்ன, கிராவிட்டி. ஸ்மால் ஜினா என்ன, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா. இப்போ வந்து அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்தோம்னா, ரேடியஸ் ஆஃப் எர்த், அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த்தை வந்து ஆரோன்னு எடுத்துக்கிறோம், இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் எர்த் என்னதுன்னா ஒரு நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும்னா 6378 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரேடியஸ் ஆஃப் எர்த்து. ஓகேவா. இதை வந்து கரெக்டாக அப்படி அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 6400 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா வந்து F இஸ் ஈக்குவல் டு GM/r². இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், கரெக்ட் புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். F இஸ் ஈக்குவல் டு MA, எம்ன்றது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன்றது ஏ. ஓகேவா. இப்போனா F இன்ட்டு ஏ நியூட்டன் செகண்ட் லா வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நியூட்டன் செகண்ட் லா வருதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஏ இங்கே வந்துருச்சு, எஃப் வந்துருச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு ஜின்னு வச்சுக்கலாம். ஏ வந்து ஜி தானே, ஆக்சலரேஷன்னா வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியாக தான். ஸோ வந்து ஜி ஸ்மால் ஜி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி வந்துருச்சா, ஏக்கு பதிலாக ஜி வந்துருச்சா. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அந்த ஜி வந்து எடுத்துக்கலாம் கிரேட்டர் ஜி, அதாவது கிராவிடேஷன் மாஸ் பை r² இப்படி எடுத்துக்காட்டாச்சு இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இங்கே பார்த்தோம்னா எம்ஜி, அந்த எம்ஜி வந்து இங்கே வந்துருச்சு. ரெண்டு ஸ்மால் எம்மையும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ரெண்டு ஸ்மால் எம்மையும் கட் பண்ணால் இப்போ மீதி என்ன இருக்கும், ஜி. அந்த ஜியை எங்கிட்ட கொண்டு வந்துட்டா அப்போனா GM/r². இதாங்க, இப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா வந்துச்சு. ஓகேவா. மாஸ் ஆஃப் த எர்த்து வந்து நம்ம என்னென்னா சிம்பிள் வந்து கொடுக்குறோன்னா கிரேட்டர் எம் தான் வந்து மாஸ் ஆஃப் த எர்த்துக்கு சிம்பிள் கொடுக்குறோம். அந்த இது மாஸ் ஆஃப் த எர்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா M இஸ் ஈக்குவல் டு ஜி, அதாவது ஸ்மால் ஜி r²/g, அதாவது கிரேட்டர் ஜி. ஓகேவா. இப்போ நீங்கள் இதை வந்து யூனிட்டில் எழுதுனீங்கன்னா எவ்வளோ வரும்னா M இஸ் ஈக்குவல் டு 5.972 இன்ட்டு 10⁻24 kg வரும். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதுக்கு வந்து ஸ்மால் ஜி தாங்க இது சிம்பிளு. இது வந்து நீங்கள் இதை பார்த்தா ரொம்பவே குழப்பிக்கிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள். இப்போ வந்து எர்த்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சென்ட்ரு வந்து இருக்குது. அதோட சென்ட்ரு வந்து இப்படி அதாவது இதான் வந்து எர்த்தோட சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க.
இந்த வந்து எப்பயுமே வந்து நார்த்து, அதாவது மேலே போலார் ரீஜியன்ஸில் வந்து எர்த்து வந்து எப்பயுமே ஃப்ளாட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கேனுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து நல்லா ஒரு கர்வாக வரும், இப்படி வரும், நல்லா கர்வாக வரும். மேலே வந்து இங்கே மேலே ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த சைடு கார்னரில் கர்வாக வரும். ஸோ எர்த்து வந்து ஒரு ஜியாய்ட் ஷேப்பில் தாங்க இருக்கும். நம்ம நினச்சிட்ருப்போம் எர்த்து வந்து சர்க்கிளாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் எர்த்தோட ஆக்சுவல் ஷேப் வந்து ஜியாய்ட் தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து மேலேயும் கீழே வந்து போலார் ரீஜியன்ஸ். ஓகேவா, போலார் ரீஜியன்ஸில் வந்து வேல்யூ ஆஃப் ஜி நான் என்ன படித்தோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. ஸோ நம்ம சும்மா அதான கிராவிட்டின்னு எடுத்துப்போம். கிராவிட்டி வந்து எர்த்தோட போலார் ரீஜியன்ஸில் வந்து மினிமமாக இருக்கும். ஈக்குவேட்டர் ரீஜியன்ஸ், அதாவது மேலே கீழே போலார் ரீஜியன்ஸ் படித்தோம்ல. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஈக்குவேட்டியல் லைன் இல்லாட்டி ரீஜன்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேட்ரியல் ரீஜனில் வந்து எர்த்தோட கிராவிட்டி கம்மியாக இருக்கும், அதாவது மினிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போலார் ரீஜன்ஸில் வந்து எர்த்தோட கிராவிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சென்டரில் வெளியே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எர்த்தோட சென்ட்ரலையும் எர்த்துக்கு வெளியவும் கிராவிட்டி வந்து 0வாக இருக்குங்க. சென்டர் ஆஃப் எர்த்து அண்ட் அவுட் ஆஃப் எர்த்தில் வந்து கிராவிட்டி 0வாக இருக்கும். அடுத்த டாபிக் மாஸ் அண்ட் வெயிட். மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னது, கிலோகிராம், அதாவது கேஜி. அதே மாதிரி வெயிட் இஸ் ஈக்குவல் டு, வெயிட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சு நாங்கள் வெயிட்டு கண்டுபிடிப்போம். அதே எப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது எம் இன்ட்டு ஜி, எம்ஜி அதாங்க. டபிள்யூ இன்ட்டு டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஜி என்னென்னு எழுதியிருக்கோம், ஜி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எர்த்து. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எர்த்து வந்து சி லெவலில் எவ்வளோ இருக்குன்னா 9.8 ms/-2 இருக்குங்க. சி லெவலில் அவ்வளோ இருக்கும். அதே மாதிரி வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதாவது மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால வெயிட் வந்து வெக்டார் குவான்டிட்டி. அதோட எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன், என். ஓகேவா. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் 3. அதே மாதிரி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 3க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எர்த்துக்கு எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டோம், 9.8 ms/-2 இருக்கும்னு சொல்லிட்டோமா. இப்போ 3க்குனா 1.625 ms/-2 இருக்குங்க. 3க்கு வந்து அவ்வளோ இருக்கும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இது வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம் மாதிரி புரிய வைக்கணும்னா, ஒரு பர்சனோட வெயிட்டு 60 kg அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு பர்சனோட வெயிட்டு 60 kg, அது வந்து 588 நியூட்டன் இருக்கும். இதில் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எர்த்தில் 60 × 9.8 பண்ணோம்னா 588 வருங்க. அதான் நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அளவுக்கு நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. நியூட்டன் தானே, இது நியூட்டனில் தானே அளவு பண்ணுறோம். ஸோ அதனால் அதே 60